முதல்ல வினேஷ் போகத் ஏன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங் ரூல் புக் விதி 11 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மல்யுத்த வீரர் போட்டிக்கு முன்பு 2 முறை செக் பண்ணப்படுவார். என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க, அதே போல் எடையை செக் பண்ணுவாங்க. அதாவது முதல் நாள் 30 நிமிடங்கள் செக் பண்ணப்படும், அதே போல் இரண்டாவது நாள் 15 நிமிடங்கள் செக் பண்ணப்படும். இந்த 30 நிமிடமோ அல்லது 15 நிமிடமோ எத்தனை முறை வேண்டுமானாலும் அவர் எடையை டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான அனுமதி அவர் கொடுக்கப்படுது. அப்போ இந்த முதல் நாளில் குறிப்பிட்ட எடை பிரிவில் அவர் பங்கேற்கும் போது அந்த எடையை விட கூடுதலாக இருந்தாலோ அல்லது மெடிக்கல் டெஸ்ட்லையோ அவர் தோல்வி அடையும் போது உடனே அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவார். அவருக்கு எந்த ரேங்கும் கொடுக்க மாட்டாங்க, கடைசி இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. இதுதான் ரூல். சரி, இப்போ இந்த ரூலை வினேஷ் போகத்துக்கு பொருத்தி பார்க்கலாம். வினேஷ் போகத்தை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை அவர் ஃபைனலுக்கு வர்றாரு. டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அவர் 3 போட்டிகளை சந்திக்கிறாரு. இந்த டியூஸ்டே காலையில் அவருக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கப்படுது, அதில் வின் ஆகிறாரு. அதே போல் அவருக்கு எடையும் செக் பண்ணப்படுது, 50 கிலோவுக்கு கீழே தான் இருக்கிறாரு. இப்படி அவர் எல்லா விஷயத்திலையுமே கரெக்டாக இருந்ததுனால அன்றைய போட்டியில் கலந்து கொள்கிறார். 3 பேரை வீழ்த்தி நேரடியாக ஃபைனலுக்கு போறார். ஃபைனல் போவதற்கு அன்றைய இரவு வினேஷ் போகத்தோடைய வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது 52.7 கிலோ இருந்திருக்கிறாங்க. அதாவது அவர் எடைப்பிரிவு பங்கேற்றது பார்த்தீங்கன்னா 50 கிலோ பிரிவு, ஆனால் 2.7 கிலோ என்பது அதிகமாக இருந்துச்சு. எப்படி திடீர்னு இந்த 2.7 கிலோ கூடுச்சு அப்படின்றக்காக அவர் இரவு முழுவதும் சாப்பிடாம தூங்காம தொடர்ச்சியாக எக்சர்சைஸ் பண்ணியிருக்கிறாரு. தன்னுடைய முடியை கூட வெட்டியிருக்கிறாரு. இவ்வளவு அவருடைய கேம்ப்ல சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய ரத்தத்தை கூட வெளியேற்றுவதற்கான எல்லா வேலையும் செய்வதற்கு அவர் தயாராகவே இருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த கேம்ப்ல இருந்தவங்க சொல்றாங்க. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு வினேஷ் போகத் அவர்கள் தன்னுடைய எடை குறிப்பிற்கு முயற்சி பண்ணியும் கூட ஃபைனலுக்கு காலையில் அவருடைய எடை செக் பண்ணும்போது 50 கிலோ 100 கிராம் இருந்துருச்சு. இந்த 100 கிராம் கூடுதலாக இருந்ததுனால இவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக ரூல் படி ஒலிம்பிக் கமிட்டி அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்தது. இப்போ பாஜகவினர் என்ன பரப்புறாங்க அப்படின்னா, இல்ல அவர் 50.1 கிலோ இல்ல 52.1 கிலோ இருந்தாரு. ஒலிம்பிக் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 கிலோவுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. அப்ப இவர் 2.1 கிலோ கூடியிருக்கிறாரு, இவர் சாப்பாட்டை ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. இப்படி இருந்துகிட்டு மோடி அவர்களை குற்றச்சாட்டு சொல்வது எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க. ஆனா ஒலிம்பிக் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 கிலோ எக்ஸம்ஷன் அப்படின்லாம் எந்த ஒரு ரூலுமே கிடையாது. 50 கிலோனா 50 கிலோ தான். அதுக்கு மேல நீங்க மைனர் வெயிட் கூட இருந்தா கூட அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இதுதான் விதி. ஸோ இந்த பாஜகவினர் பரப்புவது இந்த விதிப்படியே பொய்யா அம்பலப்பட்ட போது. சரி, இப்போ எல்லோருக்குமே வரக்கூடிய கேள்வி என்னன்னா, எப்படி அன்றைக்கு அதாவது போட்டியில் காலையில் டியூஸ்டே மார்னிங் அவர் 50 கிலோ கீழே இருக்கிறாரு, 3 பேரோட போட்டி போடுறாரு, எப்படிங்க அவருடைய வெயிட் கூடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாக்டர்கள் மற்றும் பிசியோக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தண்ணியோ அல்லது கார்போஹைட்ரேட் பொருட்களை அதிகமாக சாப்பிடும்போது வெயிட் என்பது கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுவே பசியை அதிகரிக்கும், இன்சுலினை கூட்டும். அப்போ அதிகமாக சாப்பிடுவதற்கு தோணும், அப்படி சாப்பிடுவதன் மூலமாக வெயிட் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அது எப்படிங்க 2 கிலோ ஒரே நாளில் கூடும்? 2 கிலோ கூடுவதற்கு ஒரு மனிதன் எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னா, 8 கிலோ மட்டனை சாப்பிடணும், அல்லது 10 கிலோ சிக்கனை சாப்பிடணும், அல்லது 18 கிலோ அரிசி சாப்பிடணும், அல்லது 200 ஆப்பிளை சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டாதான் ஒரு ஆளுக்கு ஒரே நாளில் 2 கிலோவுக்கு மேலே எடை கூடும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில தான் வினேஷ் போகத்தோடைய ஏப்ரல் மாத வாக்குமூலம் ரொம்பவுமே கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அதாவது இந்த பிரிட்ஜ் பூஷனோ அவருடைய ஆதரவாளராக இப்ப இந்திய மல்யுத்த சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சஞ்சய் சிங்கும் என்னை ஒலிம்பிக் போட்டியில் பங்கு கொள்ளாமல் விடுவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. அவர்களுடைய எடுபடிகளை எனக்கு கோச்சாவும் பிசியோவும் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இவர்கள் நான் குடிக்கக்கூட தண்ணீர்லையோ அல்லது ஃபுட்லையோ ஏதாவது கலந்துருவாங்களோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. இவர்கள் என்ன ஊக்கம் பிறந்த சோதனையில சிக்க வைப்பார்கள் என்று சொன்னா கூட அதுல தப்பே இல்லை. கடந்த 1 மாசமாக நான் ஒன்றிய பாஜக அரசு கிட்ட இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த கோச் மற்றும் என்னுடைய பிசியோவுக்கு உரிய அங்கீகாரம் பெற்றவர்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆனா இதுவரைக்கும் எந்த பதிலுமே அவங்ககிட்ட வரவே இல்லை. இவர்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி மிகப்பெரிய போட்டிக்கெல்லாம் போய் பங்கேற்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியே வினேஷ் போகத் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வினேஷ் போகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கோச் மீதும் தன்னுடைய பிசியோ மீதும் அவர்கள் இந்த பிரிவுல சரியான அங்கீகாரம் பெற்றவர்களா என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாரு. ஏதாவது கலந்து கொடுத்துவார்களோ என்ற ஐயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வீரேந்திர சிங் இந்தியாவுக்காக ஒலிம்பிக் பதக்கத்தை வெற்றி பெற்று கொடுத்த மல்யுத்த வீரரான வீரேந்திர சிங், இவர் பாஜகவை சேர்ந்தவர் தான், நல்லா கவனிக்கணும். இவர் பாஜகவை சேர்ந்தவர். இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, வினேஷ் போகத் தகுதி நீக்கத்துக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு. ஏன்னா ஒரு மல்யுத்த வீரரை பொறுத்த வரைக்கும் ஒரே இரவுல அவரால் 5 முதல் 6 கிலோ வெயிட்டை குறைக்க முடியும். அப்ப இவர் பதக்கம் வாங்கி கூடாது என்பதற்காகவே, யாருக்கோ ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே இவர்களுடைய வெற்றியை தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார்.
கொடுத்துருக்கிறாரு. சரி, இவர் சொல்வதை போல ஒரே இரவுல 5 கிலோ 6 கிலோ குறைச்சிருக்குந்தா வினேஷ் போகத் 2 கிலோ தானே கூட இருந்தாரு, அப்ப 2.7 கிலோவை ஈஸியா ஒரே இரவுல குறைச்சிருக்கலாமோ அப்படின்ற கேள்வி வரும்ல. அப்ப உண்மையிலே இவர் சொல்வதை போல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெயிட்டை வந்து குறைக்க முடியுமா ஒரு மல்யுத்த வீரரால் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது குறைக்க முடியும். ஏன்னா 2018 போலாந்தில் ஒரு போட்டி நடக்குது, அதில் மேரி கோம் அவர்கள் கலந்து கொள்றாரு. இப்படி அவர் போலாந்துக்கு சென்ற பிறகு 4 மணி நேரத்திற்கு பிறகு போட்டி ஆரம்பிக்க போகுது. ஆனால் அவருடைய வெயிட்டை செக் பண்ணுறாரு. இவர் வந்து 48 கிலோ பிரிவில் போய் கலந்துக்கிற போறாரு. ஆனால் இவருக்கு 2 கிலோ கூட இருக்கு, 50 கிலோ இருக்கு. அப்போ என்ன செய்வது, போட்டி ஆரம்பிக்க போது 4 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்றக்காக தொடர்ச்சியாக இவர் எக்ஸசைஸ் பண்றாரு, ஜாக்கிங் பண்றாரு, ஸ்கிப்பிங் பண்றாரு. இப்படி பண்ணுவதன் மூலமாக 4 மணி நேரத்திலேயே நான் 2 கிலோவை குறைச்சேன், அந்த போட்டியில் நான் கலந்து கொண்டேன் என்று பிடிஐக்கு மேரி கோமே பேட்டி கொடுத்திருக்கிறார். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா, ஒரு போட்டியாளர் ஒரு மல்யுத்த வீரரால் கண்டிப்பாக 4 மணி நேரத்திலேயே 2 கிலோவை குறைக்க முடியும் முறையான பயிற்சி இருந்தா. அப்போ வினேஷ் போகத்தாலையும் ஒரே இரவுல கண்டிப்பாக இந்த வெயிட்டை குறைச்சிருக்க முடியும். ஆனா வெயிட்டை குறைக்கல. ஏன்? அதற்கு பின்னணியில் தான் இந்த கோச் இருக்கிறாங்க. இதை நான் சொல்லல, இந்திய மல்யுத்த சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, தப்பு வினேஷ் போகத் மீது கிடையவே கிடையாது, அவருடைய கோச் மற்றும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் மீது தான் இருக்கு. அவர்கள் மீது விசாரணை நாங்கள் நடத்த போறோம். ஒன்றிய பாஜக அரசு அவர் மீது நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அது எப்படி திடீர்னு வெயிட்டு கூடும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, நேற்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவரான பிடி உஷாவும் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரான தின்சா பவுடிவாலா இவங்க 2 பேரும் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அதில் என்ன தெரியுமா சொல்றாங்க, வினேஷ் போகத்துக்கு திடீர்னு நார்மலை விட வெயிட் வந்து கூடி இருக்கு. இப்படி கூடின பிறகு நார்மலான வெயிட் குறைக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த கோச் வினேஷ் போகத்துக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா, வெயிட் என்பது திடீர்னு நார்மலை விட கூடி இருக்கு. எப்படி கூடுச்சு? அப்போ வினேஷ் போகத் முன்பே சொன்னதை போல இந்த கோச்சும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபும் ஏதாவது உணவில் கலந்து கொடுத்தார்களா அப்படின்ற முதல் கேள்வி வருது. இன்னொரு பக்கம் மேரிகோம் போல இவரும் வெயிட்டை குறைச்சிருக்க முடியும், ஆனா கோச்சும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபும் முறையான பயிற்சிகளை கொடுக்கவில்லை என்பது இந்திய மல்யுத்த சங்கத்துடைய தலைவரான சஞ்சய் சிங் உடைய வாக்குமூலம் மூலமாகவே நமக்கு தெரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ முறையான பயிற்சி என்பது கொடுக்காதனால தான் அவர் வந்து சாப்பிடாம தூங்காம தன்னுடைய ரத்தத்தை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு துணிச்சலாக போகக்கூடிய நிலைமையெல்லாம் அட்டன் பண்ணி இன்னைக்கு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறாரு, ஓய்வையும் அரிச்சிருக்கிறாரு. அப்போ இங்கே அவருக்கு உணவில் ஏதாவது கலப்படம் பண்ணி கொடுக்கப்பட்டதா அல்லது முறையான பயிற்சி என்பது கொடுக்கப்படவில்லையா என்பது கேள்விக்குறியா இருக்கு. இந்த கேள்விக்கான பதிலை ஒன்னு வினேஷ் போகத் வந்து வெளியிடணும் அல்லது இந்திய ஒலிம்பிக் சங்கம் அந்த கோச் மற்றும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் உடைய வாக்குமூலத்தை வெளியிடணும். இன்று வரைக்கும் அந்த கோச் யார், அவர் என்ன பயிற்சியை கொடுத்தாரு, அந்த ஒரு நாள் டியூஸ்டே மார்னிங்ல இருந்து எண்டு வரைக்கும் 2.7 கிலோ கொடுச்சல அன்று ஒரு நாள் முழுக்க வினேஷ் போகத்துக்கு என்ன உணவு கொடுக்கப்பட்டுச்சு போன்ற எந்த தகவலையுமே இந்திய ஒலிம்பிக் சங்கம் வெளியிடாம மறைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வெறுமன கோச் மற்றும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் மீது மட்டும் பழியை போட்டு இந்திய ஒலிம்பிக் சங்கம் தப்பிக்க பார்க்குறாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது எப்போ அறிவிப்பு வெளியாச்சு, அந்த செய்தியை நம்ம எப்படி பார்த்தோம், அதாவது அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி இந்திய ஒலிம்பிக் சங்கம் வெளியிட்ட அந்த அறிவிப்பை தானே பார்த்தோம். ஆனால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட இருக்கிறார், அதற்கு எதிராக இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஒரு மேல்முறையீடு பண்ணியிருக்கிறது, போராடி வருகிறது, என்ன நடக்க போகிறது அப்படின்ற செய்தியை நம்ம எங்கேயாவது பார்த்தோமா? இவ்வளவு ஏன் இந்திய ஒலிம்பிக் சங்கம் வெளியிட்ட அறிவிப்பிலேயே என்ன வெளியிட்டாங்க, வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார், அவருடைய எடை கூடுதலாக ஆயிருச்சு, அவருடைய தனி உரிமையில யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற அறிவிப்பு தான் வந்துச்சு. தவிர அந்த பதிவில் கூட நாங்கள் இப்படி அறிவிப்பு வெளியாக இருக்கு, இதற்கு எதிராக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம், அதற்கு எதிராக மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட அந்த IOA பதிவில் இல்லவே இல்லை. ஏங்க இவங்களுடைய வெயிட் கொடுச்சுனா அவங்க என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இதற்கு முன்பு பல்வேறு வீராங்கனைகள் தவறு செஞ்சு டிஸ்குவாலிஃபை ஆகும்போது அந்தந்த நாட்டுடைய ஒலிம்பிக் சங்க கமிட்டிகள் போராடி அவங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கென்யாவை சேர்ந்த வீராங்கனையான ஃபெய்த் கிப்பியோகான், இவர் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது சக வீராங்கனையில சண்டை போடுறாரு. அந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. இப்படி சண்டை போட்டதற்காக அவர் 2ஆம் இடம் வந்த அந்த வெள்ளி பதக்கத்தை அவர்கிட்ட இருந்து பறிக்கிறாங்க, அவரை டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. ஆனா உடனே கென்யாவுடைய ஒலிம்பிக் சங்க கமிட்டி மேல்முறையீடு பண்றாங்க. மேல்முறையீடு பண்ணி தன்னுடைய வீராங்கனைக்கு ஆதரவாக போராடி மீண்டும் அவருக்கு வெள்ளி பதக்கத்தை திருப்பி கொடுக்குறாங்க. இது எல்லாம் நடைபெற்றது ஒரே நாள்ல. நல்லா கவனிங்க, வினேஷ் போகத்துக்கு வெறும் 100 கிராம் தான் கூடியிருக்கு. ஆனா கென்யா வீராங்கனை சண்டை போட்டுக்கிறாங்க, களத்துல சண்டை போட்டும் கூட அந்த வெற்றியை பறிச்சதுக்கு எதிராக போராடி வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கிறாங்க. சரி, இன்னொரு பக்கம் அல்ஜீரியா வீராங்கனையான இமேன் கலீஃப்,
இவர் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லி பயங்கர வதந்திகளை பரப்புறாங்க. ஏன் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா வினேஷ் போகத்தை ஒப்பிடும்போது இவர் பாருங்க, இவர் ஆண், ஆனா ஒரு பெண் பிரிவில் கலந்து கொள்ள ஒலிம்பிக் சங்க கமிட்டி அனுமதிக்குது, ஆனா 100 கிராம் எடை கூடி இருக்கக்கூடிய வினேஷ் போகத்தை அனுமதிக்கல அப்படின்ற ஒப்பீடு எல்லாருமே பரப்புறாங்க. இதன் ஒப்பீடு தப்புங்க. ஏன்னா இந்த இமேன் கலீஃப் ஒரு ஆணே கிடையாது. இந்த ஆண் அப்படின்னு சொல்லி அறிவிச்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் நடத்தக்கூடிய IBA அப்படின்ற ஒரு அசோசியேஷன் தான். இந்த அசோசியேஷனை ஒலிம்பிக் கமிட்டி 2019ஆம் ஆண்டே தடை பண்ணிட்டாங்க. இவர்கள் எடுத்தாங்க தெரியுமா, இவர் ஆண் சொல்லி ஒரு டெஸ்ட்டை, XY குரோமோசோம் இருக்குன்னு, அந்த டெஸ்ட்டே போலியானதா இருக்கு, அதை நம்ப முடிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒலிம்பிக் கமிட்டியுடைய தலைவர்களே அன்னைக்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. உலக ஒலிம்பிக் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய தாமஸ் அவர்களே இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறாரு. அவர் பெண் தான், ஆண் கிடையாதுன்னு இருக்கிறாரு. இவர் ஒரு ஆண் தான், இவரோட நான் விளையாட மாட்டேன்னு சொல்லி இத்தாலி வீராங்கனை 46 செகண்ட்லயே அந்த போட்டியிலிருந்து விலகின பிறகு பார்த்தீங்கன்னா இத்தாலியுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மெலோனி, அதே போல டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் இவர் ஆண் தான், இவர் அநீதி இழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பதிவுகளை வந்து பண்ணாங்க, ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க. அப்போ இந்த அல்ஜீரியா ஒலிம்பிக் கமிட்டி என்ன தெரியுமா பண்ணாங்க, உடனே இப்படியான பரப்புவர்களுக்கு எதிராக ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இவர் ஆண் அல்ல பெண் தான் என்று கடைசி வரைக்கும் போராடி அவர் கூடவே நின்னாங்க இந்த ஒலிம்பிக் கமிட்டி. இந்தியாவை போல இப்ப பிரச்சனை அதிகமானோனையே நாங்க மேல்முறையீடு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடல. அப்போ கென்யாவை பொறுத்த வரைக்கும் சரி, அல்ஜீரியாவை பொறுத்த வரைக்கும் சரி, தங்களுடைய வீராங்கனையோட தொடர்ச்சியாக கூடவே இருந்திருக்கிறாங்க. பிரச்சனை வரும்போது அதை மேல்முறையீடு பண்ணி சால்வும் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்தியா அப்படி பண்ணவே இல்லை. இதுதான் ஏன் அப்படின்ற கேள்வி வருது. அது மட்டுமல்ல, இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அல்ஜீரியா பெண்ணை வந்து ஆணுன்னு சொல்லி பரப்புறாங்க. அதுவும் இத்தாலி நாட்டுடைய பிரதமர் கூட இதை பரப்புனார் அப்படின்னு சொன்னல. அப்போ தன்னுடைய இத்தாலி வீரர் பாதிக்கப்படுகிறார் என்பதற்காக அது பொய்யா இருந்தாலுமே அதை உண்மை போல அந்த நாட்டுடைய பிரதமர் பரப்புறாருல. ஆனா நம்ம நாட்டுடைய பிரதமர் என்னங்க பண்ணாரு, முதல் நாள் யாருமே தோற்கடிக்க முடியாத சுசாகி ஜப்பான் வீரரை தோற்கடிக்கிறாரு. அப்ப மோடி கிட்ட இருந்து எந்த பதிலும் வரவே இல்லை. காலிறுதி போட்டியில வெற்றி பெறார், அப்ப மோடி கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. செமிஃபைனல்ல வெற்றி பெறுகிறார், இந்திய ஒலிம்பிக்ல முதல் பெண்ணாக ஃபைனலுக்கு போயிருக்கிறார் என்ற பெருமை அடைஞ்சிருக்கிறாரு, அப்பவும் மோடி கிட்ட எந்த வாழ்த்து செய்தி வரல. ஆனா வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது உடனே இவர் ஆறுதல் போட்டு, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நீங்க ஒரு சிறந்த வீரர் அப்படின்னு சொல்லி பதிவு ஒன்று போடுறாரு. நல்லா கவனிங்க, இத்தாலி வீராங்கனை பொய்யை பரப்பிய போதும் கூட அந்த நாட்டுடைய பிரதமர் அவருக்கு ஆதரவாக நிற்கிறார். இவர் ரெக்கார்டுகளை பிரேக் பண்ணி வெற்றி பெற போதும் கூட நம்ம நாட்டுடைய பிரதமர் வினேஷ் போகத்துக்கு ஒரு வாழ்த்து செய்தி கூட போடல. சரி, வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு பாஜகவினர் பல்வேறு புரளிகளை சமூக வலைதளங்களில் இப்போ எழுதிட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, இவர் எப்பவுமே 53 கிலோல தான் பங்கேற்பாரு, இவர் வந்து 50 கிலோல பங்கேற்கவே மாட்டாரு, இவர் 53 கிலோல தோத்து போனதுனால வேற வழி இல்லாம 50 கிலோல போய் கலந்துகிட்டது, இன்னைக்கு அவர் வெயிட்டை குறைக்க முடியாம தோத்து போயிட்டாரு. அப்ப இவர் தன்னுடைய வெயிட்டை குறைக்காம இருந்துகிட்டு இந்திய அரசு மீது எப்படிங்க பழி சொல்லலாம் அப்படின்ற ஒரு பதிவை பரப்பிட்டு இருக்கிறாங்க இந்த பாஜகவினர். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, பங்களாதேஷ்ல இந்துக்கள் கொல்லப்படுவதை மடைமாற்றுவதற்காக தான் இந்த வினேஷ் போகத் இப்படியான செய்கைகள்லாம் செய்யறாங்கன்றாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, ஒரு வீரர் 53 கிலோ இருந்து 50 கிலோல போட்டியிட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டா போட்டியிட முடியும். இதற்கு உதாரணமும் இருக்கு. ஜப்பான் நாட்டை சேர்ந்த மல்யுத்த வீராங்கனையான சயோரி யோசிதா, இவர் 2014க்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா 55 கிலோ பிரிவில் போட்டிட்டு பதக்கங்களை வாங்கியிருக்கிறாரு. 2014க்கு பின்பு 53 கிலோ பிரிவில் தான் கலந்துக்கிட்டு இவர் பதக்கங்களை வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதற்கு முன்னாடி 55 கிலோவில் பங்கெடுத்தவர் தன்னுடைய வெயிட்டை குறைச்சு 53 கிலோவில் பங்கெடுத்து வர்றார். அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒருவர் அந்த வெயிட்டுக்கு ஏற்றாப்புல வெயிட்டை குறைச்சா எந்த போட்டியில் வேணாலும் கலந்து கொள்ளலாம். பாஜகவினர் சொல்வதை போல 53 கிலோ தான் இவர் பங்கேற்றாரு, அதில் தோத்து போனதுனால இவர் 50 கிலோக்கு வந்துட்டாரு, அதனால தான் இவர் வெயிட்டை குறைக்க முடியலன்னு சொல்வது பச்சை போய். ஏன்னா இவங்களுடைய கட்சியை சேர்ந்த வீரேந்திர சிங் என்ன சொல்றாரு, ஒரு மல்யுத்த வீரரால ஒரே இரவலையே 5 கிலோல இருந்து 6 கிலோ வரைக்கும் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு மல்யுத்த வீரரால எவ்வளவு வேண்டுமானாலும் எடையை குறைத்து கொண்டு எந்த போட்டியிலும் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் என்பதை இதுல இருந்தே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இதுல பாஜக அம்பலப்பட்டு போயிட்டாங்க. நல்ல கவனிங்களேன், வினேஷ் போகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் முதல் போட்டியே பார்த்தீங்க அப்படின்னா யாராலுமே வீழ்த்த முடியாத சுசாக்கி கூட அதை அவர் வீழ்த்திட்டாரு. வீழ்த்தி தொடர்ச்சியாக அடுத்த போட்டியில் வெற்றி பெற்று அடுத்த போட்டியில் வெற்றி பெற்று ஃபைனல் வருவாங்கன்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஃபைனல் வந்த பிறகுதான் ஒட்டுமொத்த மக்களுமே என்ன பரப்புனாங்க பாருங்க, இவர் ஜெயிச்ச பிறகு கண்டிப்பாக மோடி அவர்கள் ஃபோன் போட்டு பேசணும், எந்த மூஞ்சியோட அவர் ஃபோன் போட்டு பேச போறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களுமே ட்ரெண்டிங் பண்ணாங்கல்ல. இதுதான் பாஜகவுக்கு ஈகோவா அமைஞ்சிருச்சு. இப்படியான ஈகோவை காட்டி தான் வினேஷ் போகத்துக்கு கடைசி நேரத்தில் வெயிட்டை கூட்டுவதற்கான வழிமுறைகள் ஏதாவது செஞ்சுட்டாங்களோ என்ற சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழுந்திருக்கு. ஏன்னா
இந்த வினேஷ் போகத்தை பொறுத்த வரைக்கும் 53 பிரிவுல தான் அவங்க கலந்து கொள்ள போனாங்க. அந்த குவாலிஃபை போட்டியில் தோல்வி அடைஞ்சதுனால அவங்களால பங்கேற்க முடியல. இப்படி பங்கேற்க முடியவில்லை என்றவுடன் பாஜகவினர் அதை கொண்டாடினாங்க. ஆதாரத்தை கூட காமிக்கிறேன் பாருங்க. பாஜகவினர் வினேஷ் போகத் 53 கிலோ பிரிவுல தகுதி பெறாததற்கு கொண்டாட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. அப்ப 50 கிலோவில் அவர் வெற்றி பெறுவதை அவங்களால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனாலதான் இன்னைக்கு மோடி மாட்டிடக்கூடாது, பாஜக மாட்டிடக்கூடாது, இந்திய ஒலிம்பிக் சங்கம் மாட்டிடக்கூடாது, மாட்டினா கூண்டோட சிக்கிடுவோம் அப்படின்றக்காண்டி தான் இன்னைக்கு வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு பல்வேறு பொருளிகளை அவர் 2016 எடை கூட இருந்ததுனால தான் தகுதி நீக்கம் பண்ணப்பட்டாரு. அவருக்கு செலவு பண்ண பணமெல்லாம் வேஸ்ட்டு, இது போன்ற ஒலிம்பிக்கில் அவர் எதுக்கு அனுப்பணும், சாப்பாடு இவர் கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிறான்னு போன்ற பல்வேறு பொருளிகளை இவங்க பரப்பி இருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது வினேஷ் போகத் ஏற்கனவே ஏப்ரல் மாதம் ஒரு பகீர் குற்றச்சாட்டை கோச் மீது வச்சிருந்தார். இன்னைக்கு அதே கோச் மீதே இந்திய மல்யுத்த சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் சிங்கே புகார சொல்றாரு. அப்போ என்ன தெரியுது, வெறுமன கோச் மற்றும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் மீது பழியை சுமத்தி விட்டு எஸ்கேப் ஆகலாம் என்று நினைக்கிறார்களோ என்ற சந்தேகம் இயல்பாகவே பொதுமக்களுக்கு வருதுல. அப்போ இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம எல்லோருமே என்ன செய்யறோம், பரவாயில்ல பதக்கம் போனா போகட்டும், நீங்க வெற்றி பெற்ற வீராங்கனை ஆயிட்டீங்க, நீங்க எங்க மனசு நின்றுட்டீங்க அப்படின்ற பதிவுகள் தான் செய்யறோம். இது வெறும் வினேஷ் போகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதல் தான். ஆனா குற்றவாளிகளை நோக்கி நம்ம கேள்வி எழுப்புறோமா? எல்லோருமே என்ன பண்றாங்க, ஒலிம்பிக் போட்டியே நம்ம இந்தியாவுக்கு எதிராக இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் பேசுறோமே தவிர, இந்திய ஒலிம்பிக் சங்கம் வினேஷ் போகத் கூட எப்படியெல்லாம் கூட நிற்கவே இல்லை. மற்ற நாடுகள்லாம் நின்றுக்கே, நீங்க ஏன் நிற்கல, கோச் இப்ப பழி போடுறீங்களே, ஏன் அந்த கோச்சை முதலே நீங்க கண்காணிக்கல உள்ளிட்ட எந்த கேள்வியும் நம்ம கேட்கறதே இல்லை. மாறாக வெறுமன வினேஷ் போகத்துக்கு ஆறுதல் மட்டுமே சொல்லி கடந்து விடுகிறோம். இப்படி கடந்து விடுவதனால தான் தொடர்ச்சியாக தங்களுக்கு பிடிக்காதவர்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக பல்வேறு விஷயங்களை செய்யறாங்க. அன்னைக்கு ராகுல் காந்தியை இதே போல தான் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க, இன்னைக்கு வினேஷ் போகத்தை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அப்ப எதிர்த்து நாம கேள்வி கேட்டா மட்டும்தான் இது போன்ற அநியாயங்கள் தொடர்ச்சியாக வினேஷ் போகத்துக்கு நடக்காம இருக்கும். அது மட்டுமல்ல, உலக ஒலிம்பிக் கமிட்டியுமே ரூல்ஸை ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு வினோதமா இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. செவ்வாய்க்கிழமை காலையில, அதாவது முதல் நாள் காலையில அவர் மெடிக்கல் டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணப்படுகிறார், அதே போல எடை வெயிட்லையும் அவர் பாஸ் பண்ணப்படுகிறார். பாஸ் பண்ண பிறகுதான் 3 போட்டியில் கலந்து கொண்டு அந்த வீரர்கள் தோற்கடிக்கப்படுகிறார். அப்ப செமிஃபைனல்ல வெற்றி பெற்ற உடனே அவருக்கு தங்கமோ அல்லது வெள்ளியோ உறுதி ஆயிருச்சுல. அப்ப இந்த எடை பிரிவுல பாஸ் பண்ண பிறகுதானே அவர் வெற்றி உறுதி பண்ணாரு. ஃபைனல்ல வரும்போது தானே உங்களுக்கு 100 கிராம் கூடி இருக்கு. அப்ப ஃபைனல்ல மட்டும் அவர் விளையாட விடாம பண்ணிட்டு அவருக்கு சில்வரை கொடுத்துருக்கிறாம்ல, யார் அந்த எதிர்ப்பு போட்டியாளரோ அவருக்கு தங்கத்தை கொடுத்துருக்கிறாம்ல. அப்ப இதுதானங்க முறையான ரூல்ஸ். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, 2வது நாள் 100 கிராம் கூட இருக்கு அப்படின்றக்காண்டியே தகுதி நீக்கம் பண்ணிடுறாங்க, லாஸ்ட் ரேங்க் அனுப்பிடுறாங்க. அதாவது முதல் போட்டியிலே வெளியானது மாதிரி வினேஷ் போகத்தை கடைசி இடத்துக்கு தள்ளிடுறாங்க. இது எப்படிங்க நியாயமா இருக்கும்? நீங்க நடத்தின டெஸ்ட்ல பாஸ் பண்ணவர் ஒரே நாள்ல எல்லா வெற்றியும் பெறாருன்னா அந்த ஒரு நாளுக்கான அங்கீகாரமாவது வினேஷ் போகத்துக்கு கொடுத்துருக்கணும்ல. அதுதான் நியாயம். இதுதான் இன்னைக்கு பல்வேறு விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. நம்மளுடைய கோரிக்கையும் அதுதான். அட்லீஸ்ட் இந்திய ஒலிம்பிக் சங்கம் நீங்க அவங்க வினேஷ் போகத் கூட நிக்க தான் செய்யல, இப்பவாவது அவர் கூட நின்று அந்த சில்வரையாவது அவருக்கு பெற்றுக்கூடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்க. தயவு செஞ்சு இப்போ உங்களுடைய அரசியலுக்காக மக்கள் என்ன கொஞ்ச நாள்ல மறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடாதீங்க அப்படின்றதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. நன்றி.